பயப்படாதீர்கள். இது சனியின் பயங்கரமான கதை அல்ல. மாறாக, சர்வ சக்தியும் சர்வ வல்லமையும் படைத்த சனீஸ்வர பகவான் ஒருவருக்கு அஞ்சவாரென்றால் அது யாராக இருக்கும்? கற்பனை செய்து பாருங்கள். ஒருவரின் பிடியில் சிக்கியவர் சனீஸ்வரர் என்றால் அந்த நபர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும்? ஆம், நாம் பேசிக் கொண்டிருப்பது ராமதூதன் அனுமனை பற்றித்தான். 7.5. சனி என்றால் பலருக்கும் நெஞ்சம் நடுங்கும். ஆனால் சனீஸ்வர பகவான் அனுமனை 7.5 வருடத்திற்கு பதிலாக வெறும் 7.5 நிமிடங்கள் மட்டுமே பிடித்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இந்த ஆச்சரியமான நிகழ்வின் பின்னணியில் இருக்கும் மிகப்பெரிய ரகசியத்தை நாம் இன்று உடைக்கப் போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க தவறினால் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியத்தை நீங்கள் இழந்துவிடுவீர்கள். வாருங்கள், சனியின் பிடியில் அனுமன் எப்படி சிக்கினார், எப்படி விடுவிக்கப்பட்டார் என்பதை விரிவாக பார்க்கலாம். ஒருமுறை சனீஸ்வர பகவான் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் தனது ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருந்தார். வழக்கம் போல ஒரு புதிய இடத்தை தேடி பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர் ஒரு அடர்ந்த வனத்திற்குள் நுழைந்தார். அங்கே ராமநாமம் முழங்கிக் கொண்டிருந்தது. ராமநாமத்தின் சக்தி சனீஸ்வரரின் பயணத்தையே தம்பிக்கச் செய்தது. அவர் பார்த்தார், அங்கு அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன், ராமதூதன் அனுமன் தனது பிரம்மாண்டமான உருவத்துடன் ராமநாமத்தை உச்சரித்தபடி தனது பக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அனுமனின் ஆழ்ந்த பக்தியையும் தவத்தையும் கண்ட சனீஸ்வரர் வியந்து நின்றார். சனீஸ்வரருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. எல்லோரையும் என் பிடியில் வைத்த நான் இந்த அனுமனை விட்டு வைப்பதா? இவரையும் என் 7.5 சனியின் பிடியில் சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணினார். உடனே அனுமனை அணுகி, அஞ்சனை மைந்தனே, நான் சனீஸ்வரன், உங்களை 7.5 சனி பிடிக்கப் போகிறேன். தயவு செய்து எனது பிடிக்கு தயாராகுங்கள் என்று கூறினார். அனுமன் சற்றும் கலங்காமல், சனீஸ்வர பகவானே, நான் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்தவித தொந்தரவும் வராதவாறு நீங்கள் எனது தலையில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று அமைதியாக கூறினார். சனீஸ்வரர் இவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்கிறாரே என்று எண்ணிக்கொண்டு அனுமனின் தலையில் ஏறி அமர்ந்தார். ஆனால் அடுத்து நடந்ததுதான் சனீஸ்வரரே எதிர்பாராத ஒரு நிகழ்வு. அனுமனின் தலையில் அமர்ந்த சனீஸ்வரர் இப்போது என்னுடைய 7.5 சனியின் தாக்கம் ஆரம்பிக்கட்டும் என்று நினைத்தார். ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக அனுமன் தனது உடலை மெதுவாக வளர்க்க ஆரம்பித்தார். ஒரு சாதாரண மனித உருவத்திலிருந்து விஸ்வரூப தரிசனத்தை தரும் பிரம்மாண்டமான உருவத்திற்கு மாறினார். அனுமன் தனது உடலை வளர்க்க வளர்க்க அவர் தலையில் அமர்ந்திருந்த சனீஸ்வரர் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார். அனுமனின் வளர்ச்சிக்கு ஏற்ப அவர் தலையில் ஏற்பட்ட அழுத்தம் சனீஸ்வரரால் தாங்க முடியாத ஒரு வலியை அவருக்கு தந்தது. 7.5 வருடங்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை 7.5 நொடிகளில் நிமிடங்களில் சனீஸ்வரர் அனுபவித்தார். வலி தாங்காமல், அஞ்சனை மைந்தனே, நிறுத்துங்கள், என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை, என்னை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று கதறினார். அனுமன் சனீஸ்வரரின் கதறலை கேட்டு தனது சாதாரண உருவத்திற்கு திரும்பினார். சனீஸ்வரர் வலி நீங்கி நிம்மதியடைந்தார். அஞ்சனை மைந்தனே, உங்களது சக்தி அளப்பரியது. ராமநாமத்தின் மகத்துவத்தை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களது பக்தியையும் வலிமையையும் நான் அறிந்தேன். இனிமேல் உங்களை வணங்கும் எவரையும் நான் துன்புறுத்த மாட்டேன். உங்களை வணங்கும் பக்தர்களுக்கு 7.5 சனி உள்ளிட்ட எந்தவிதமான சனியின் பிடியும் ஏற்படாது என்று வரமளித்தார். ஆகவே சனீஸ்வர பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்க அனுமனை வணங்குவது ஒரு சிறந்த வழியாகும். 7.5 சனியால் அவதிப்படுபவர்கள் அனுமன் சாலிசா படிப்பதும் அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவதும் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட உதவும். பக்தி ஒன்றே சர்வ வல்லமை படைத்தது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். சனீஸ்வரர் ஏன் காகை வாகனமாக பயன்படுத்தினார்? இந்த கேள்விக்கான பதிலை அறிய அடுத்த வீடியோவுக்காக காத்திருங்கள். நன்றி.